இந்த படத்தில் நடித்த நடிகர் நாயகனாக நடித்த அர்ஜுன் அவர்களும் வீரப்பனாக நடித்த கிஷோர் உங்க இருவருடைய பங்களிப்பும் ரொம்ப சிறப்பு. அடுத்ததான் இயக்குனர் ரமேஷ் அவர்கள் வந்து இந்த படத்தில் ஒரு முறையாக வசனகர்த்தாவாக அவருக்கு நன்றியை தெரிவிச்சிருக்கேன். இந்த படத்தை வந்து ரொம்ப நடுநாயகமாக யாருக்கும் எந்த விதமான சார்பு இல்லாத புதுசாக கொடுத்துருக்கோம். வீரப்பன் படத்தில் தெரியாத வாழ்க்கையை வந்து இதில் வந்து அறிமுகப்படுத்தியிருக்கோம். அதே போல வீரப்பனுடைய அவருடைய இறப்பு மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்குது. அந்த கேள்விக்கு விடையாக இந்த படம் அமைய நினைக்கிறோம். அது வந்து இந்த மிக முக்கியமான ஹைலைட்டாக இருக்கக்கூடியது வந்து இந்த வீரப்பனை எப்படி ட்ராப் பண்ணாங்க அப்படிங்கிறது ஒரு பிளான். அது வந்து ஒரு ஆங்கில படங்களுக்கு நிகராக நாங்கள் வந்து இந்த படத்தை வந்து கொண்டு வந்திருக்கோம். அதனால இந்த படம் ரொம்ப சிறப்பாக இருக்கு. படத்துடைய ஒளிப்பதிவாளர் திரு விஜய் மில்டன் அவருடைய ஒளிப்பதிவு வந்து ரொம்ப ஹைலைட். படம் ரொம்ப சிறப்பாக இருக்கு. நன்றி. ஒரு வருடத்துக்கு மேல் எதிர்பார்த்து கொண்டிருந்த வீரப்பன் வரைந்த படம் வந்து வெற்றிகரமாக பிப்ரவரி 14ஆம் தேதி வேந்தன் மூவிஸ் எஸ் மதன் அவர்களால் வெளியிடப்படுகிற நல்ல செய்தியை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்காக இங்கு கூடியிருக்கிறோம். தேமா ரமேஷ் அவர்கள் 7 வருடங்களுக்கு மேல 250 வீரப்பனுடன் சம்பந்தப்பட்ட 250 பேருக்கு மேல நேர்முகம் கண்டு இந்த படத்தை தயாரித்திருக்கிறார். அவருடைய உழைப்பு வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை எங்கள் எல்லோருக்கும் இருக்கிறது. இந்த படத்துல வந்து கிஷோர் அர்ஜுன் அவர்களுடைய பங்களிப்பு, அயன்பாலுடைய பங்களிப்பை போல ஒளிப்பதிவாளர் விஜய் மில்டனுடைய பங்களிப்பும் வந்து பேசப்படும். இந்த படத்துல வந்து இந்த படம் என்னுடைய 2வது படம். இந்த படத்துல நான் சிறப்பாக நடித்திருக்கிறேன் நம்புகிறேன். உங்களுடைய தீர்ப்பு தான் முடியாதது. இது உண்மையாக இருந்த ஒரு பாத்திரம், ஒரு மாஜி ராணுவ அதிகாரியின் பாத்திரம். ஆரம்பத்தில் வீரப்பனுடைய நண்பனாக இருந்து பின்னர் போலீசாரால் கைது செய்யப்பட்டு போலீசாருடைய கையாளாக மாறுகிற ஒரு பாத்திரம், ஒரு நெகட்டிவ் ரோல். இந்த பாத்திரத்தை பற்றின பல ஆய்வு தகவல்களை வந்து ரமேஷ் அவர்கள் எனக்கு எடுத்து சொன்னார். அந்த பாத்திரம் எப்படி நடக்கும், எப்படி பேசுங்கிறத கூட ரமேஷ் தன்னுடைய ஆய்வினூடாக மிகவும் தெளிவாக புரிய வைத்தார். மேலும் அந்த பாத்திரம் வாழ்ந்த இடங்களில் உள்ள மக்களை சந்திக்கிறதுக்கும் தோழர் ரமேஷ் அவர்கள் வந்து எனக்கு உதவி செய்தார். அயன்பாலாவும் இந்த பாத்திரத்தை பற்றி எனக்கு தெளிவாக விளக்கியதால இந்த பாத்திரத்தை உணர்ந்து நான் சிறப்பாக நடித்திருக்கிறேன் நம்புகிறேன். ஆடுகளத்தை விட இந்த பாத்திரத்தில் வந்து நான் நன்றாக நடித்திருக்கிறதா கூறுகிறார்கள். மக்கள் தீர்ப்புக்காக நான் காத்திருக்கிறேன். நான் இந்த படத்தில் சேத்துக்குழி கோவிந்தன் அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காரு. படம் ரிலீஸ் ஆகும்போது சொன்னார், அடுத்து வந்து வீரப்பனை வச்சு ஒரு வீரப்பனுடைய கதையை வச்சு ஒரு படம் பண்ணுறேன். அதில் வந்து சேத்துக்குழி கோவிந்தன் கேரக்டர் தான் பண்ணுறீங்க அப்படின்னு அப்போயே எனக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டாரு. அதே மாதிரி இந்த படம் ஆரம்பிக்கும் போது என்னை கூப்பிட்டு சில தேதி பிரச்சனைகள்லாம் இருந்தாலும் என்னை வந்து நடிக்க வச்சதுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அவங்க இந்த நேரத்தில் ரொம்ப அருமையாக வந்திருக்கு சேத்துக்குழி கோவிந்தன் கேரக்டர். வீரப்பன் முக்கிய கூட்டாளி கிட்டத்தட்ட வீரப்பன் இல்லாமல் சேத்துக்குழி கோவிந்தன் இல்லை, சேத்துக்குழி கோவிந்தன் இல்லாமல் வீரப்பன் இல்லை. அந்த அளவுக்கு எல்லா ஷார்ட்ஸ்லையுமே எல்லா சீன்லையுமே 2 பேருமே கிட்டத்தட்ட 7 மாதம் வாழ்ந்துருக்கோம். நானும் விசேஷம் உண்மையிலே வந்து எந்த சர்ச்சைக்கும் இடத்துல. ஏன்னா அந்த அளவுக்கு நடுநிலையோட வெளியே குப்பி படம் நீங்கள்லாம் பார்த்துருக்கீங்க. ரொம்ப நடுநிலையோடு தான் இந்த படம் டைரக்டர் ஷூட் பண்ணியிருக்காரு. லொக்கேஷன்ஸ்லாம் சொல்லணும், கிட்டத்தட்ட பல மைல் தூரம் நடந்து போய் விஜய் மில்டன் சாரும் அவரும் போய் லொக்கேஷன்லாம் பார்த்து வந்து அதுக்கப்புறம் எங்கள் எல்லாரையும் கொண்டு போவாங்க. அந்தந்த இடத்துக்கு போய் ஷூட் பண்ணியிருக்கோம். வீரப்பன் சார் வாழ்ந்த இடத்துலேயே போய் ஷூட் பண்ணியிருக்கோம். பல காடு நெருங்கெல்லாம் சுற்றி பல விலங்குகளுக்கு இடையே ஷூட் பண்ணியிருக்கோம். ஏன்னா சில நேரங்களில் அப்போ தான் கேமரா வச்சுருப்பார் விஜய் மில்டன் சார். வச்சுட்டு கொஞ்சம் நகர்ந்து வந்து பார்த்தா அங்கே ஒரு பாம்பு இருக்கும். ஸோ அந்த மாதிரி பல இன்னொருக்கு இடையே தான் இந்த படம் ஷூட் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே இந்த படம் வந்து எல்லாருக்குமே பிரமிப்பாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த படத்தை ஒரு வெற்றி படமாக்கணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த படம் வந்து ஒரு 11 years ரிசர்ச் பண்ணி ஒரு ஜேர்னி எப்படி ஃபீல் பண்ணுறோம் அப்படி ஃபீல் பண்ணி நிறைய கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து வீரப்பனோட கூட்டாளியாக ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னா உண்மையாக சம்பந்தப்பட்டவங்களை போய் இன்ட்ரி எடுத்துட்டு ஒரு கதையாக உருவாக்குறதுக்கு நிறைய முயற்சி எடுத்து அதுக்கப்புறம் 1 year உட்காந்து திருப்பி ஸ்கிரிப்ட் எல்லாம் ரெடி பண்ணி அப்போ அஜய் காலா கிஷோர். ஏன்னா கிஷோர் வந்து ஒரு 6 வருஷமாக எங்களோட நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் ஒரு 200 பேர் இன்ட்ரெஸ்ட் இந்த படத்தில் வந்து யாரும் பண்ணால் நல்லா இருக்கும். ஏன்னா கிஷோர் வந்து
ஆக்டாக இருக்கும். ஏன்னா வீரப்பன் வந்து எப்படி இருந்தாலும் அவர் வேஷம் போட்டு நாங்கள் சில போலீஸ் அதிகாரிகளோட கூட இருக்கும்போது அவங்க வந்து பார்த்து என்ஜாய் பண்ணாங்க. உண்மையாகவே வீரப்பன் இந்த மாதிரி இருந்துச்சு ஃபீல் பண்ணி அந்த மாதிரி அப்புறம் ராஜ்குமார் கேரக்டர் வந்து சுரேஷ் விஜயகுமார் கேரக்டர் தான் கொஞ்சம் பயந்துட்டு இருந்தோம். ஏன்னா உண்மையாகவே அவர் வந்து கமிஷனர் ஒரு பெஸ்ட் காப்பர்னே சொல்லலாம். இந்தியாவில் ஒரு பெஸ்ட் காப்ஸ் எடுத்தா அதில் விஜயகுமார் சார் ஒருத்தர். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் யார் செட்டாக இருப்பாங்க விஜயகுமாருக்கு அர்ஜுன் சார் செலக்ட் பண்ணி அவர்கிட்ட பேச வச்சு அவர் ஒரு 2 பேர் பேசி எப்படியெல்லாம் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க க்ளீன் பண்ணதுக்கப்புறமா இந்த படத்திலே நடிக்கிறது. இந்த படத்தில் எந்த சைடு சாயமாட்டேன். அப்புறம் இன்னொன்று யாரையும் புண்படுத்துறதுக்காகவே நான் படம் எடுக்க மாட்டேன். இது வந்து என்னோட ஜானர். நான் ஒரு சம்பவம் ஒரு ஜேர்னலிஸ்ட் மாதிரி ஃபீல் பண்ணி எப்படி எழுதுறோம் அதே மாதிரி தான் ஃபீல் பண்ணி ஒரு படம் எப்படி இருக்கும், ஒரு உண்மையாக நடந்த சம்பவம் வந்து மக்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுவேன். இதில் யாரையும் புண்படுத்துறதுக்காக நான் படமே எடுக்க மாட்டேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம நக்கீரன் கோபால் சார் இந்த படம் ஆரம்பிக்கும் போது வந்து கோர்ட்டுக்கு போனார். அதேபடி வந்து முத்துலட்சுமி மேடம் கோர்ட்டுக்கு போனாங்க. அது ஒன்றும் தப்பு இல்லைன்னா அவங்க எல்லா உரிமை இருக்குது அவங்களுக்கு போகிறதுக்கு. அதே மாதிரி ஒரு படப்பாளியாக நானும் போய் கோர்ட்டில் நீக்கி அதுக்கப்புறம் கடைசியில் கோர்ட்டு உத்தரவடி பண்ணி நாங்கள் வந்து ஒரு 2-3 காட்சி நீக்க சொல்லியிருக்காங்க. நீக்கி அதுக்கப்புறம் இந்த படம் வந்து ரிலீஸ் பண்ண சொல்லி உத்தரவாதம் கொடுத்தாங்க. இந்த February 14 ரிலீஸ் பண்ணுறோம். அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த வேலை. அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து என்னோட ஃப்ரெண்டு மதன் சார் தான். அவர் பிகினிங்லேருந்து என் கூட இருந்து இந்த படம் பார்த்துட்டு அவருக்கு பிடிச்ச மாதிரி ரெடி பண்ணி இந்த படத்தை வந்து ரொம்ப ரசித்து எடுத்து அவர் தான் வந்து ரிலீஸ் பண்ணாரு. இந்த படம் வந்து முழுக்க அவர் வந்து அவரோட ஸ்டைலையே வந்து ரிலீஸ் பண்ணிட்டு அவர் ஓகே சொல்லி அவர் எப்படியெல்லாம் ஆசைப்படுறதுனா ஏன்னா படம் வந்து அவ்வளோ நல்லா அவர் ஃபீல் பண்ணார். கண்டிப்பாக அது வந்து எல்லாரும் இவங்கெல்லாம் சொல்கிறாங்க நீங்கள் பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. அதுதான் எனக்கு ஆசை இருக்குது. நான் இந்த படம் வந்து எப்போவுமே வந்து நான் ப்ரெஸ்ஸு தான் முதல்ல போட்டு காட்டணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு வந்து சிவா சார் மதன் சார் கேட்டு என்னைக்கு ஃப்ரீயாக இருக்குன்னு பார்த்துட்டு ரிலீஸுக்கு முன்னால் உங்களுக்கு எல்லாம் இந்த படத்தை போட்டு காட்டணும்னு ஆசைப்படுறேன். நீங்கள்லாம் வந்ததுக்கு நன்றி. கேள்வி கேட்கறதுனால கேட்கலாம். இந்த காட்சி நீக்கப்பட்ட காட்சிகள் என்ன? முத்துலட்சுமி மேடம் வந்து ஒரு 2-3 காட்சி நீக்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பிடிக்கல எனக்கு இந்த மாதிரி நினைக்கிறேன்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படி எதாவது நாங்கள் நீக்கிறோம், நாங்களே அட்மிஷன் கொடுத்தோம், அதேபடி நாங்கள் எடுத்துடுறோம் சொல்லி. எவ்வளோ நேரம் வைக்கிறீங்க மொத்தம்? ஒரு 3 minutes or 4 minutes. படம் சென்சார் ஆகிடுச்சா? சென்சார் ஆகி யூ சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. கவர்மெண்ட் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் படம் பார்த்துட்டு இது 100% டேக்ஸ் இந்த படம் வந்து தமிழ் கன்னடா இந்த 2 லாங்குவேஜில் நாங்கள் ஷூட் பண்ணியிருக்கோம். தெலுங்கில் வந்து டப் பண்ணியிருக்கோம். கேரளாலையும் தமிழ் லாங்குவேஜ் தான்